ஈவினிங் டைம்லிங்க இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சுங்க அதுக்கு மேலே சுட சுட சென்னா மசாலாவை ஊற்றிங்க, கொஞ்சமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் மல்லித்தலை சேர்த்திங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சூடாக சென்னா மசாலா ஊற்றுறதுனால ப்ரெட்டு நல்லா ஊறி கிடைக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க, 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டுட்டுங்க, கொஞ்சமாக சீரகம்ங்க, நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க, இஞ்சி பூண்டுங்க, பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் வணங்க வரைக்கும் வணக்கி விடுங்க. அது கூடங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 பெரிய தக்காளிங்க இதையும் போட்டு வணங்கின பின்னாடிங்க நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருங்க. இந்த உப்பு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கி கிடைக்கிறதுக்காக போடுறதுங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுங்க. கொண்டக்கல்லையே நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையளவு எடுத்து தனியாக வச்சுருங்க. மறுபடியும் ஒரு பேன்லிங்க எண்ணெய் விட்டு பிரியாணி இலையை மட்டும் போட்டு தாளித்து விட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றிங்க. அந்த மிக்சி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறதுங்க. அது கூட வரமிளகாய் தூளுங்க, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மறுபடியும் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டுங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போய் கெட்டியாக வரைக்கும் விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் தெறிக்குங்க. அதுக்கப்புறம்ங்க நம்ம வேக வச்ச கடலையை போட்டுங்க. அந்த கடலை கூட தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிங்க. நல்லா கொதிச்ச பின்னாடிங்க நம்ம எடுத்து வச்ச கொண்டக்கல்லையங்க மிக்சி ஜாரில் அரைச்சி ஊற்றிட்டுங்க, கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சென்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி